முதல்ல வந்த ரிசல்ட்ல பார்வதி செலக்ட் ஆகல. நமக்கு வேண்டாத சில பேர் சதி பண்ணி பார்வதி செலக்ட் ஆக விடாம தடுக்க பார்த்திருக்காங்க. ஆனா நாங்க அந்த சதியை கண்டுபிடிச்சு முறியடிச்சதால பார்வதி காம்படிஷன்ல செலக்ட் ஆயிட்டா. நான் ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் நம்ம கம்பெனியை தோத்து போக விட மாட்டேன். நீங்க என்ன அப்படி வளர்க்கவும் இல்லை. காலையில் நீங்க பார்வதி ஆசீர்வாதம் பண்ணாம போனதுக்கு அப்புறம் உங்க தலையில இருக்கிற பூ விழுந்துச்சு. அதை பார்த்து நீங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி பார்வதி சந்தோஷப்பட்டா. பார்வதி சொன்ன மாதிரியே உங்க ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைச்சிருக்கு. அதான் அவள் செலக்ட் ஆயிருக்கா. இந்த சமையல்காரி செலக்ட் ஆக கூடாதுன்னு நம்ம என்னெல்லாம் பிளான் பண்ணி எவ்வளவு செஞ்சோம். ஆனா கடைசியில எல்லாத்தையும் மீறி அவ செலக்ட் ஆயிட்டா. அடுத்தடுத்து வர போட்டியில டஃப் கொடுப்பாளான்னு தெரியல. இருந்தாலும் பார்வதி இந்த போட்டியில ஜெயிச்சத என்னால ஏத்துக்கவே முடியல ஆண்டி. அவ ராசி அப்படி மித்ரா. இந்த போட்டியில மட்டும் இல்ல, அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே இப்படிதான். எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு கடைசியில அவ தான் ஜெயிப்பா. எனக்கு என்னமோ இந்த போட்டியில மட்டும் இல்ல மித்ரா, ஃபைனல்ஸ்ல கூட இந்த சமையல்காரி ஜெயிச்சிருவாளோன்னு சந்தேகமா இருக்கு. என்ன ஆண்டி திடீர்னு இப்படி ஒரு ஷாக் கொடுக்குறீங்க? நான் உனக்கு ஷாக் கொடுக்கல, உண்மையதான் சொல்றேன். வேணா நீ உன் அக்கா கிட்டே கேட்டுப்பாரு. அவளை தண்ணி தொட்டிக்குள்ளேயே வச்சு ஒரேடியா தீத்து கட்டணும்னு தான் நந்தினி பிளான் பண்ணியிருந்தா. ஆனா அதிர்ஷ்டம் மாதிரி கடைசி நிமிஷத்துல தப்பிச்சிட்டா. ஏதோ ஒண்ணு அவளுக்கு கை கொடுத்து காப்பாத்திக்கிட்டே இருக்கு. மித்ரா, ஒரு ஐடியா. என்ன ஆண்டி? நம்ம வட்டம் போட்டு பார்க்கலாமா? வட்டம் போட்டு பாக்குறதா? என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா மித்ரா, முக்கியமான விஷயத்துல முடிவெடுக்க முடியாம இருக்கும்போதும், அந்த விஷயம் நடக்குமா நடக்காதுன்னு குழப்பத்துல இருக்கும்போதும் வட்டம் போட்டு பார்த்து முடிவை தெரிஞ்சுக்கிறது வழக்கம். நீங்க சொல்றது புதுசா இருக்கா ஆண்டி? உனக்கு தான் இது புதுசு, எங்களுக்கு இது ரொம்ப பழசு. இந்த டெக்னிக்கை கூட கண்டுபிடிச்சது அந்த சமையல்காரி தான். அகிலாவே ஒரு தடவை ஆதிக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு வட்டம் போட்டு பார்த்திருக்கான்னா வட்டம் போட்டு பார்த்து எல்லாத்துலயும் சாதிச்சிட்டு இருக்கா. நாமளும் அதே வட்டம் போடலாம். என்ன மித்ரா யோசிக்கிற? நாமளும் ஒரு தடவை அந்த டெக்னிக் அப்ளை பண்ணி நாம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. வேண்டாம் ஆண்டி, சும்மா போட்டு பார்க்கலாம் மித்ரா. வட்டம் போட்டு பார்த்து ரிசல்ட் எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. ஒருவேளை வட்டம் ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னா நமக்கும் கொஞ்சம் தெம்பா இருக்கும்ல. சரி ஆண்டி, வட்டம் போட்டு பார்க்கலாம். சூப்பர், இப்படியே இரு, வந்துடுறேன்.
வா 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 உட்கார் 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 ம், ம். இந்தா இந்தா பிள்ளையார் பிடி பிடிச்சி வை எடுத்துக்கோ இப்படி வச்சுக்கோ அப்படிதான் கரெக்ட் கரெக்ட் அப்படிதான் பிடிச்சிட்டியா இங்க வை நடுவில் வை இப்போ சாமி கொஞ்சம் குங்குமம் எடுத்து வை கரெக்ட் சரி இங்க பாரு இப்போ கைப்பிடி ஃபுல்லா குங்குமத்தை எடுத்துக்கோ நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு பிள்ளையார சுத்தி அப்படியே வட்டம் போட்டுக்கிட்டே வரணும் புரிஞ்சுதா சரிங்க ஆண்டி நல்லா தெரிஞ்சுக்கோ ஃபைனலா வட்டம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வட்டம் ஒண்ணு சேர்ந்திருந்தாதான் நீ ஜெயிப்ப இல்லனா ஃபைனல்ஸ்ல அந்த சமையல்காரி ஜெயிச்சிருவா புரிஞ்சுதா சரிங்க ஆண்டி சாமியை கும்பிட்டு ஆரம்பி நல்லா வேண்டிக்கோ நல்லா வேண்டிக்கோ இந்த காம்படிஷன்ல நான் தான் ஜெயிக்கணும் வேண்டிக்கிட்டியா வா வட்டம் போடு கடவுளே பட்டம் ஒண்ணு சேர்ந்து இவ ஜெயிச்சிடணும் அந்த சமையல்காரி மட்டும் வந்துடக்கூடாது எப்படியாவது காப்பாத்திடு முடிச்சிட்டேன் ஆண்டி ஐயோ வட்டம் போட சொன்னா பழைய டிவி சேனல் லோகோ வரைஞ்சு வச்சிருக்கா முடிஞ்சு மித்ரா இதுக்காகலாம் நீ அப்செட் ஆகாத இது சும்மா ஏதோ விளையாட்டு தானே போட்டு பார்த்தோம் இது சேரலன்னா நீ தோத்துருவியா என்ன நீ வேணா பாரு ஃபைனல்ஸ்ல நீ தான் ஜெயிக்க போற நம்பலையோ அதான் கரெக்ட் ஷப்பா நித்திய கண்டு பூர் நைஸா போச்சு அம்மா வட்டம் என்ன சொல்லுச்சு என்ன சொல்லுச்சு அந்த வட்டம் ஒண்ணு சேராம அந்த சமையல்காரி ஜெயிப்பான்னு மித்ரா தோத்துருவான்னு சொல்லாம சொல்லிடுச்சு அதனாலதான் பாவம் மித்ரா ரொம்ப அப்செட்டா இருக்கா அது ஒன்றும் கடவுள் போட்ட வட்டம் இல்லையே நீ போட்ட வட்டம் தானே மித்ரா விடு எதுக்கு இந்த மாதிரி அப்செட் ஆயிட்டு இருக்க என் மம்மி கால் பண்றாங்க பேசிட்டு வந்துடுறேன் மித்ரா எனக்கும் ஐஸ்வர்யா சொல்றதுதான் சரின்னு படுது அது என்ன கடவுள் போட்ட வட்டமா நாம சும்மா போட்டு பார்த்து தானே அதெல்லாம் நினைச்சு நீ பயப்படாத தைரியமா இரு நல்லதான் நடக்கும் கீழே வேற துருவி கேள்வி கேப்பா சாதாரணமா எழுந்துரு மித்ரா அங்கிள் பிரிமினரியில் நீ செலக்ட் ஆனதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ அங்கிள் ஆமா ஐஸ்வர்யா எங்க? அவங்க மம்மி கிட்ட இருந்து கால் வந்தது. இப்பதான் ஃபோன் பேசுறதுக்கு போயிருக்காங்க ஆண்டி. அம்மா வா சுந்தரம்.
சொல்லு. அம்மா, ஆபீஸ்ல இருந்து நீங்க வாங்கிட்டு வர சொல்லியிருந்த ஃபைல்மா, அதை கொடுத்துட்டு போறதுக்காக வந்தேன். ம் சரி கொடு. இந்தாங்கம்மா. ம் ஓகே. ஓகே இல்லைங்க. இந்த Yes, ma'am. இதை வச்சுக்கோ, நான் அப்புறம் கேட்குறேன் கொடு. நான் கிளம்புறேங்கம்மா. சரி சுந்தரம். சுந்தரம், அம்மா, கையில என்ன ஸ்வீட் பாக்ஸ் வச்சிருக்க? என்ன விசேஷம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆபீஸ்ல வேலை பார்க்குற பிரகாஷ் சாரோட குழந்தைக்கு இன்னைக்கு முதல் பிறந்த நாளாம். அதுக்காக பிரகாஷ் சாரு ஸ்வீட் கொடுத்தாரு. அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். ஓ, யாரோ கொடுத்த ஸ்வீட்டை எடுத்துட்டு போற. ஹம், யாருகிட்ட போய் சொல்ற? உன் பொண்ணு அழகி போட்டியில கலந்துக்கிட்டு முதல் ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டா. அத கொண்டாடி உன் பொண்ணுக்கு ஸ்வீட் கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு போறேன்னு சொல்ல வேண்டியதானே? அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. இன்னும் சொல்ல போனா பார்வதி போட்டியில ஜெயிச்சிட்டாங்கிற தகவலே இப்ப நீங்க சொல்லித்தான் எனக்கே தெரியும். சும்மா நடிக்காத சுந்தரம். இந்த போட்டியில எப்படியாவது கலந்துக்கிட்டு அகிலா அக்காவுக்கு மூத்த மருமகளா வரணுங்கிற ஆசை உன் பொண்ணு மனசுலயும் இருக்கு, உன் மனசுலயும் இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அம்மா. சத்தியமா என் மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் கிடையவே கிடையாது. நானும் சரி, என் பொண்ணும் சரி, அம்மாவுக்கு பிடிக்காத, அம்மாவுக்கு விருப்பமில்லாத விஷயத்த கனவுல கூட செய்யணும்னு நினைக்கவே மாட்டோம். இது அம்மாவுக்கே நல்லா தெரியும். ஆமா ஆமா ஆமா, அம்மாவுக்கு எல்லாம் தெரியும். இந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறவங்க தான் அகிலாக்காவுக்கு மூத்த மருமகளா வரப்போறாங்கன்னு தெரிஞ்சிருந்தோ உன் பொண்ண நீ அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு விட்டுருக்கலாமா? இல்ல அவதான் அதுல கலந்துட்டு இருக்கலாமா? பெரிய தம்பி கல்யாணம் முடிகிற வரைக்கும் பார்வதிய இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு அம்மா சொன்ன அன்னிக்கே நான் பார்வதிய ஊருக்கு அனுப்பி வைக்க முடிவு பண்ணிட்டம்மா. பார்வதி எவ்வளவோ கெஞ்சியும் கேட்காம அவளை ஊருக்கு பஸ் ஏத்தி விடுறதுக்கு ஆட்டோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு போய்கிட்டு இருந்த போதுதான் பெரிய தம்பி கோயிலுக்கு போகணும், உடனே வாங்கன்னு ஃபோன் பண்ணாரு. அம்மா, அன்னைக்கு நானும் பார்வதியும் ஆட்டோல வந்து இறங்கும் போது பார்வதி கையில இருந்த பேக்கை பார்த்துட்டு இது என்ன பேக்குன்னு கேட்டீங்கல்லம்மா? இதென்ன பார்வதி கையில பேக் இருக்கு? அப்ப நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிட்டம்மா. பார்வதியை ஊர்ல விட்டுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லிக்கலாம்னு இருந்தேன். அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நான் இப்பவே போய் பார்வதிய போட்டியில இருந்து விலகிக்க சொல்றேம்மா. முடிஞ்சா சரி. சுந்தரம் நெல்லு. பார்வதிய போட்டியில கலந்துக்க வேண்டான்னு தடுத்து நிறுத்தாத. பார்வதிக்கு திறமை இருந்தா கடைசி போட்டி வரைக்கும் அவ வரட்டும். அக்கா, பார்வதி கடைசி வரைக்கும் இந்த போட்டியில கலந்துக்கிட்டு இந்த போட்டியில ஜெயிச்சும் காட்டிட்டானா அதுக்கப்புறம் அவளை தான் நீங்க இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா ஏத்துக்கணும். அதுக்குதான் அப்பாவும் பொண்ணு நல்லா பிளான் பண்ணி நடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் ஒரு நாளும்
உங்களுக்கு எதிரா ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டோமா. இது சத்தியம். என்ன நம்புங்கம்மா. உன் சத்தியத்தெல்லாம் நம்புறதுக்கு இங்க யாரும் தயாரா இல்ல. சும்மா ஆனவன சத்தியம் பண்ண வந்துடுற வனஜா. கணேசா, ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? இப்ப சாப்பிடுறியா இல்ல அப்பா வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறியா? சயின்ஸ் டிராயிங் பண்ணோம்க்கா. அப்பா அந்த பேருக்கு சாப்பிடுறேன். என்ன வரையணும்? நான் வரைஞ்சு கொடுக்கவா? இப்ப நீ வரைஞ்சு கொடுத்துருவ, அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸாம்ல வேற யாரும் வரைஞ்சு கொடுப்பா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நானே பாத்துக்கிறேன். சூப்பர். அப்பா வந்துட்டாரே, எடுத்து வை. ஹை, ஸ்வீட். என்னப்பா ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அக்கா எக்ஸாம்ல செலக்ட் ஆனதுக்காகவா? என்னவா இருக்கும்க்கா? அப்பா ஒரு மாதிரி இருக்காரு. இருடா. என்னாச்சுப்பா? என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். மனசுதான் சரியில்லை. மனசு சரியில்லையா? என்னாச்சுப்பா? என்ன நடந்துச்சு? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நான் காரணமா? என்னப்பா சொல்றீங்க? நான் என்ன பண்ண? அன்னைக்கே உன்னை ஊருக்கு பஸ் ஏத்தி விட்டுருந்தா இன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. ஏப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னப்பா நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? இத்தனை நாளா வனஜாமா என்ன காரணம் இல்லாம திட்டிருக்கலாம், கோவப்பட்டு பேசியிருக்கலாம். அப்பெல்லாம் நான் வருத்தப்பட்டதே கிடையாது. அந்த அம்மாவோட சுபாவம் அப்படித்தான்னு நான் அமைதியா வந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு அவங்க திட்டுனது பேசுனதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருந்துச்சு, அதுல ஒரு நியாயம் இருந்துச்சு. உன்னால எது நடக்க கூடாதுன்னு நான் நினைச்சு பயந்தனோ அது நடந்துருச்சு. இனி நடக்க போறது நல்லதா நடக்கணும்னா நடக்க இருக்கிற போட்டியில நீ கலந்துக்க கூடாது. அப்பா, அக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி அதுல செலக்ட் ஆயிருக்கு. இப்ப அந்த போட்டியில கலந்துக்க கூடாதுன்னு சொல்றீங்க? இது வெறும் பரிசுக்கான போட்டியா மட்டும் இருந்தா உங்க அக்காவை போட்டியில கலந்துக்க சொல்லி நானே வாழ்த்தி வழி அனுப்பி வச்சிருப்பேன். ஆனா இந்த போட்டி அப்படிப்பட்ட போட்டி இல்லடா. இந்த போட்டியில உங்க அக்கா கலந்துக்கிட்டு ஜெயிச்சா அது அகிலாமாவோட கௌரவத்துக்கு நல்லதில்ல. இத்தனை வருஷமா நான் கட்டி காப்பாத்தின விசுவாசத்தை உன்னால இன்னைக்கு சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சந்தேகத்தை போக்கணும்னா நீ எனக்கு ஒரு சத்தியத்தை செஞ்சு கொடுக்கணும். என்ன சத்தியம்ப்பா? இந்த போட்டியில நீ ஜெயிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்ன யோசிக்கிற? இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அக்கா, பார்வதி கடைசி வரைக்கும் இந்த போட்டியில கலந்துக்கிட்டு இந்த போட்டியில ஜெயிச்சும் காட்டிட்டானா அதுக்கப்புறம் அவளை தான் நீங்க இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா ஏத்துக்கணும். அதுக்கு தான் அப்பாவும் பொண்ணு நல்லா பிளான் பண்ணி நடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அகிலாமா நம்ம மேல வச்சிருந்த நம்பிக்கையை காப்பாத்தணும்னா, நம்ம விசுவாசத்தை அவங்களுக்கு நிரூபிக்கணும்னா
இந்த போட்டியில நீ ஜெயிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் செஞ்சு கொடு. நீ இப்படியெல்லாம் யோசிக்கிறத பார்த்தா வனஜாமா சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கும் போல இருக்கு. வா இப்படி. அப்பா கையை விடுங்கப்பா. என்னப்பா? இந்த போட்டியில நீ ஜெயிக்க மாட்டேன்னு உங்க அம்மா முன்னாடி சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணு பார்வதி.